நம்ம எல்லாருமே கதாநாயகன்னு சொன்னா ஒரு மாசான ஹீரோ எல்லா வில்லன்களையும் அடிச்சு தோச்சிருவாருன்னு தான் நினைப்போம். ஆனா ஒரு கேரக்டர் மேல மாசையும் தாண்டி மரியாதை எப்போ வரும் தெரியுமா? அந்த கேரக்டர் அவனோட ஈகோவை விட்டு கொடுத்து ஐ ஹாவ் நோ எனிமீஸ், எனக்கு எதிரிகள் யாருமே இல்லைன்னு சொல்லும் போதுதான் இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் பார்க்க போறோம். அவன் தான் வின்லாண்ட் சாகா அனிமேல வர தொர்ஃபின். இவன் ஏன் ஒரு அனிமே கேரக்டர் மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை பாடம்னு இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டூன் பொட்டி. கதை ஸ்டார்ட் ஆகும்போது தொர்ஃபின் மேல நமக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்காது. அவன் வெறும் ஒரு பொடியன் தான். ஆனா நாடி நரம்பெல்லாம் பழி வாங்கியே ஆகணும்னு வெறி ஏறின ஒரு பொடியன். தொர்ஃபினோட அப்பா தோப்பன் தோர்ஸ் ட்ரூ வாரியர் ஹாஸ் நோ எனிமீஸ், அதாவது ஒரு உண்மையான வீரனுக்கு எதிரிகள்னு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த வார்த்தைகளோட அர்த்தம் தொர்ஃபினுக்கு அப்போ புரியல. தன்னோட அப்பா தன் கண் முன்னாடியே கொல்லப்படுறத பாக்குறான் தொர்ஃபின். அதுதான் அவன் வாழ்க்கையே புரட்டி போற சம்பவமா அமையுது. அங்கே இருந்துதான் தொர்ஃபினோட மொத்த வாழ்க்கையும் ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி நகர்ந்துச்சு. அது தான் அப்பாவை கொன்ன அஸ்கிலாட தன் கையாலேயே கொல்வேன்னு கையில கத்தி எடுக்கிறான். பல வருஷமா ரத்தத்திலே வளர்ந்து மனுஷங்களை கொல்றது தப்புன்னு கூட தெரியாம ஒரு மிருகமா தான் தொர்ஃபின் இருந்தான். இந்த கட்டத்துல தொர்ஃபின் நமக்கு ஒரு கூல் கேரக்டரா தெரியலாம், ஆனா ரெஸ்பெக்டபிள் கேரக்டர் கிடையாது. அஸ்கிலாட எப்படியாவது கொன்ற மாட்டானா அப்படின்னு நாமளும் அதே பழி உணர்வோட தொர்ஃபினோட சேர்ந்து அவங்களோடய பயணிப்போம். ஆனா வாழ்க்கையோட கிளைமேக்ஸே தொர்ஃபினோட ரிவெஞ்ச் முடியாம போனதுதான். அஸ்கிலாட் வேற யாரோவால கொல்லப்படுறான். அப்ப தொர்ஃபினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தான் வாழ்க்கை முழுசும் அஸ்கிலாட தன் கையாலேயே கொல்லணும்னு இருக்க பழிவாங்கிற வெறி குறிக்கோள் இது எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிருது. தொர்ஃபின் மனசளவுல உடஞ்சு போறான். அது மிகப்பெரிய வலியை தந்தாலும் அது தேவையும் கூட. அவன் அடிமையாக்கப்படுறான். இந்த ஸ்லேவ் வார்க்ல தான் உண்மையான தொர்ஃபினை நம்ம முன்னாடி கொண்டு வருது. ஏன் நான் தொர்ஃபினை இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றேன்னா அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதலாவது, அக்செப்டிங் கில்ட். தொர்ஃபின் தான் முன்ன பண்ண கொலைகளை நினைச்சு வருத்தப்படுறான். அவன் ட்ரீம்ல அவன் கையாலேயே இறந்தவங்க எல்லாரும் வந்து அவனை கீழே இழுப்பாங்க. அப்பதான் அவன் ஒரு உண்மையா உணர்றான், வன்முறை எதற்கும் தீர்வாகாது. ரெண்டாவது, த ஹார்டர் பாத். எந்த பிரச்சனைனாலும் சண்டை போடுறது ஈஸி, ஆனா சண்டை போடாம பிரச்சனையை சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். தொர்ஃபின் 100 அடிகளை வாங்கிட்டு ஒரு அடி கூட திருப்பி அடிக்காம நின்னா பாத்தீங்களா, அதுதான் மாஸ், அதுதான் உண்மையான பலம். மூணாவது, ஐ ஹாவ் நோ எனிமீஸ். இந்த ஒரு டைலாக்காகத்தான் தொர்ஃபினை உலகம் முழுக்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. யாரையும் எதிரியா பார்க்காம எல்லார் மேலையும் ஒரு எம்பத்தியோட இருக்கிறது இஸ் தி அல்டிமேட் ஹியூமன் எவல்யூஷன். தொர்ஃபின் கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்டது, நம்ம யார் மேலையும் வன்மத்தை கக்க வேணாம். பழி வாங்குறது நம்மளை அழிக்கும், ஆனா அமைதி நம்மளை உருவாக்கும். உண்மையான வீரன் கையில கத்தி எடுக்கிறவன் கிடையாது, அந்த கத்தியை எப்ப கீழே போடணும்னு தெரிஞ்சவனும் இல்ல கடைசி வரைக்கும் அந்த கத்தியை எடுக்காதவனும் தான். பெரும்பாலும் அனிமே ஹீரோக்கள் கண் முன்னாடி இருக்க எனிமிஸை தோக்கடிப்பாங்க, ஆனா தொர்ஃபின் தனக்குள்ள இருக்க எனிமியை தோக்கடிப்பான். அதுதான் மிகவும் கடுமையான போராட்டம். உங்களுக்கு தொர்ஃபினோட எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? ஐ ஹாவ் நோ எனிமி சீனா இல்ல 100 பஞ்சஸ் சீனா? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.